அந்த பெண் எங்கேயாச்சும் கோச்சிட்டு போயிருந்தாலுமே கூட பெத்த அப்பா இறந்த செய்தியை கேட்டா ஓடோடி வருவான்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இறப்பு வீட்டில் இருந்து வாசல் பக்கமே பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பொழுது சாஞ்சிதே தவிர அந்த பெண் வரவே இல்லை. அதே சமயம் அந்த பெண் காணாம போன வழக்கு விசாரிச்சுட்டு இருந்த போலீஸும் அன்னைக்கு அந்த இறப்பு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. விசாரணைக்காக இல்லை, ஒரு மர்மமான யூகத்தை உறுதிப்படுத்த. அப்பதான் அந்த துக்கமான சூழல்லையும் ஒரு முக்கியமான விஷயத்தை போலீஸ் கவனிச்சாங்க. ஏற்கனவே இந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபரோட நடவடிக்கைகளை யூகிச்சு வச்சிருந்த போலீஸுக்கு அந்த இறப்பு வீட்டில் கிடைச்ச தகவல் நாம சரியான திசையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படி காணாம போன அந்த பெண் யாரு, அந்த முதியவர் இறந்த வீட்டில் போலீஸுக்கு கிடைச்ச க்ளூ என்ன? கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கர்நாடகாவை அதிர வச்ச ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? கர்நாடக மாநிலத்தில் விஜயபுரா மாவட்டத்தோட தேவரஹிப்ராகி அப்படிங்கிற ஊரில் இருந்தவங்க தான் பிரபு ரத்னகர் சரோஜினி தம்பதி. இவங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மகன் இருந்தான். பிரபு ரத்னகர் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அவங்க மனைவி சரோஜினி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. இவங்க குடும்பம் ஓரளவுக்கு வசதியாகவும் அந்த ஊரில் மதிப்புள்ள குடும்பமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. சரோஜினியோட அப்பா ஒரு சில நாட்களில் தன்னோட மகளையும் பேரனையும் பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வர்றது வழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் கடந்த ஜனவரி 24 அன்னைக்கு காலை சரோஜினியோட அப்பா தன்னோட மகளை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனார். அப்போது 10th படிச்சுட்டு இருக்க அவரோட பேரன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு அவன் தன்னோட தாத்தா கிட்ட அம்மா மளிகை கடைக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கான். சரோஜினியோட அப்பாவுக்கும் சரோஜினியோட கணவருக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் இருந்ததால அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இதனால சரோஜினியோட அப்பா சரோஜினி வந்ததுக்கு அப்புறமா அவங்கள பார்த்து பேசிட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு அந்த வீட்டில் வெயிட் பண்ணாரு. அன்னைக்கு அந்த வீட்டில் காலை உணவு தயார் செய்யப்படல. அதே போல ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்கு அம்மா எதுவும் சாப்பாடு ரெடி பண்ணலையேன்னு அவங்க பையன் அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்படியே நேரம் போச்சு, ஆனா சரோஜினி வரவே இல்லை. ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டே இருந்ததால் சரோஜினியோட மகன் தன்னோட அப்பா கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் ஹோட்டலில் வாங்கிக்கலாம்னு காசை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போனான். சரோஜினி வந்துடுவாங்கன்னு ரொம்ப நேரமாக அவங்க அப்பா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் ஆகியும் சரோஜினி வரவே இல்லை. சரி, அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு அவங்க நம்பருக்கு ட்ரை பண்ணப்போ தான் அவங்களோட மொபைல் வீட்டில் இருக்கிறது அப்போ தான் அவருக்கு தெரிய வந்துச்சு. இதே சமயத்தில் சரோஜினியோட கணவர் தன்னோட வேலை விஷயமா வெளியே கிளம்பிட்டு இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்த சரோஜினியோட அப்பா அதுக்கப்புறமா அங்கே இருந்து கிளம்பினாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போச்சு, ஆனால் சரோஜினி வீட்டுக்கு வரவே இல்லை. அது வரைக்கும் பொறுமையாக இருந்த சரோஜினியோட கணவர் இதுக்கப்புறமா தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு சரோஜினி எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு அந்த பகுதி முழுக்க தேடி பார்த்துக்கிட்டே இருந்தார். இதுக்கப்புறமா அந்த பகுதியில் இருந்த சரோஜினியோட உறவினர்கள் நண்பர்கள் வீட்லேயும் போய் என்னோட ஒய்ஃபை காலையில் இருந்து காணோம், அவங்க கடைக்கு தான் கிளம்பி போனாங்க, இன்னமும் வீட்டுக்கு வரல, அவங்க இங்கே வந்தாங்களா இல்லை எங்கே போகிறேன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் விசாரிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த விஷயம் சரோஜினியோட அம்மா அப்பாவுக்கும் தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் சரோஜினியை அவங்களும் தீவிரமாக தேடினாங்க. அன்னைக்கு மாலையை தாண்டி இரவும் நெருங்குச்சு, ஆனால் சரோஜினி வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற எந்த தகவலுமே தெரியாமல் இருந்துச்சு. இதுக்கு அடுத்த நாளும் சரோஜினியோட கணவரும் சரோஜினியோட பெற்றோர்களும் அவங்கள எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்துச்சு. இந்த நிலையில் சரோஜினி காணாமல் போனதில் இருந்து சுமார் 1 வாரம் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி சரோஜினியோட கணவர் தன்னோட மனைவியை ஜனவரி 24ஆம் தேதியில இருந்து காணலை அப்படின்னு ஒரு புகாரை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தாரு. அதுக்கு போலீஸ் பிப்ரவரி 24ஆம் தேதி காணாமல் போனதுக்கு இப்போ தான் வந்து புகார் தருவீங்களா, இத்தனை நாளாக என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நானும் என்னோட உறவினர்களும் சேர்ந்து சரோஜினியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி எல்லா இடத்துலையும் தேடினோம் சார், ஆனால் சரோஜினி கிடைக்கவே இல்லை, அதனால தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுக்குறேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட பிரபு சொல்லியிருக்காரு. இந்த புகாரை தொடர்ந்து போலீஸ் சரோஜினியை தேடுறதுல தீவிரமாக இறங்கினாங்க. போலீஸ் ஒரு பக்கம் இப்படி சரோஜினியை தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் பிரபு போலீஸ் கிட்ட போய், சார் என்னோட உறவினர்கள் கொஞ்சம் பேர் பெங்களூர்லேயும் இன்னும் கொஞ்சம் பேர் வெவ்வேறு ஊர்கள்லையும் இருக்காங்க, அங்கே எங்கேயாச்சும் கூட சரோஜினி போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு வாடகை காரை எடுத்துட்டு நானும் போய் தேடுறேன் சார், எதுவும் முக்கியமான விஷயம்னா என்னை கூப்பிடுங்க சார், நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாடகை காரை எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு கிளம்பி போனாரு. இப்படி பரபரப்பாக போயிட்டு இருந்த இந்த வழக்கில் சரோஜினியோட அம்மா போலீஸ்கிட்ட எனக்கு என்னோட மருமகன் பிரபு மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பிரபு மேலே ஒரு புகாரை வச்சாங்க.
மேலும் கிடைச்ச ஒரு சில தகவல்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சரோஜினியோட கணவர் பிரபுவுக்கு எதிராக தான் இருக்கு அப்படிங்கிறத போலீஸும் உணர ஆரம்பிச்சாங்க. இதன் அடிப்படையில் பெங்களூரில் இருந்த பிரபு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நேரில் வாங்கன்னு சொல்லி அவரை சொந்த ஊருக்கு வர வச்சு அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைகள் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதாவது பிரபு தன்னோட பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் சம்மந்தமாக சரோஜினியோட பேரில் பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின கடனை திருப்பி தராமல் லேட் பண்ணுறாருன்னு பல பேர் அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதனால் பிரபுவுக்கும் அவங்க மனைவி சரோஜினிக்கும் இடையில் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. இதே போல தான் ஜனவரி 23 இரவும் அவங்க 2 பேருக்கும் அந்த கடன் சம்பந்தமாக வாக்குவாதம் நடந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக 24 இரவு 1 மணி அளவில் பிரபு வீட்டில் இருந்த ஒரு இரும்பு கம்பியால் சரோஜினியோட தலையில் வேகமாக அடிச்சிருக்காரு. இதனால் தலையில் பலத்த காயம் அடைஞ்ச சரோஜினி கொஞ்ச நேரத்திலேயே சுயநினைவு திரும்பாமையே இறந்து போயிருக்காங்க. இதுவரைக்கும் பிரபு சொன்ன விஷயங்களை கேட்ட போலீஸ் சரோஜினி பிரபுவால் கொல்லப்பட்டு இருந்தது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த நேரத்தில் ஒரு கோவத்தில் எடுத்த முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் பிரபு போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருந்தார்னா, சார், சரோஜினியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஏற்கனவே கடன் தொல்லையில் இருந்த எனக்கு சரோஜினி அதிகமாக மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்க. அதனால் அவங்கள கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி என்னோடய வீட்டு தோட்டத்தில் நான் சரோஜினியை கொலை செய்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுட்டேன். நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறதால என்னோட வேலை விஷயமாக தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு என்னோட மனைவியும் மகனும் நினச்சாங்க. அதனால் அதை பற்றி அவங்க எதுவுமே கேட்கல. இந்த நிலையில தான் சரோஜினியை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க டெட் பாடியை அந்த குழியில் தான் போட்டு புதைச்சிட்டேன் அப்படின்னு பிரபு ரொம்ப கூலாக சொல்லியிருக்காரு. தன்னோட மனைவியையே கொலை பண்ணி வீட்டு தோட்டத்திலேயே புதைச்சி போலீஸ்கிட்ட போய் அவங்கள காணலன்னு புகார் கொடுத்து போலீஸை சுத்தல்ல விட்ட பிரபுவை பார்த்து போலீஸ் அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமா அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. இதே சமயத்தில் வீட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்ட சரோஜினியோட சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுச்சு. கவனித்து பார்க்கும்போது இந்த வழக்கில் பிரபு ஈஸியாகவே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் போலீஸ் நிறைய விஷயங்களை தீவிரமாக விசாரித்ததன் மூலமாக பிரபு தான் சரோஜினியை ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வந்தாங்க. அதாவது சரோஜினி மளிகை கடைக்கு போய் அதுக்கப்புறமா தான் காணாமல் போயிட்டாங்கன்னு சரோஜினியோட கணவரும் அவங்க மகனும் போலீஸ்கிட்ட சொன்னாங்க. அதன் அடிப்படையில் சரோஜினி வழக்கமாக போகக்கூடிய மளிகை கடைக்கு போய் விசாரித்ததில் சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அந்த கடைக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரி, மளிகை கடைக்கு போகிற வழியில் இருக்கிற சிசிடிவி கேமரா எதுலையாச்சும் சரோஜினி அந்த வழியாக போகிறது பதிவாகி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரியான எந்த ஒரு ஆதாரமுமே போலீஸுக்கு கிடைக்கல. இந்த நிலையில் சரோஜினியோட மகனை விசாரிக்கும் போது தான் ஒரு முக்கியமான விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதாவது சரோஜினி மளிகை கடைக்கு போனதை அவங்களோட மகன் தன்னோட கண்ணால் நேராக பார்க்கல. சரோஜினி கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு காலை தூங்கி எழும்பின சரோஜினியோட மகன் தன்னோட அப்பா கிட்ட அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு அவரு தான் அம்மா மளிகை கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பின அவரோட மகனும் அதை அப்படியே போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான். ஆரம்பத்தில் இது தெரியாமல் இருந்த போலீஸ் அதான் அவங்களோட மகனும் கணவரும் 2 பேருமே தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறத பார்த்துருக்காங்களே, அப்படின்னா சரோஜினி மளிகை கடைக்கு போகிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாச்சும் போயிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் தங்களோட விசாரணையை பண்ணாங்க. ஆனால் அவங்களோட மகன் தன்னோட அம்மா வெளியே போகிறத நேரடியாக பார்க்கல, அவங்க அப்பா சொன்னதை தான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. மேலும் சரோஜினி அந்த பகுதியில் இருக்கிற எந்த சிசிடிவி கேமராவிலையுமே பதிவாகலை அப்படிங்கும்போது அவங்க உண்மையாகவே ஜனவரி 24 காலை வீட்டில் இருந்து கிளம்புனாங்களா இல்ல பிரபு தான் அவங்களை ஏதாச்சும் பண்ணிட்டாரா அப்படின்னு பிரபு மேல போலீஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் அதிகமாச்சு. அப்படி பிரபு மேல போலீஸுக்கு சந்தேகம் அதிகமானாலும் அந்த சமயத்துல அதை ஒரு மிஸ்ஸிங் கேஸா விசாரிச்சுட்டு இருந்த போலீஸுக்கு பிரபுவை விசாரிக்க ஆரம்பிச்சா அவர் அலர்ட் ஆகி இந்த வழக்குல இருந்து தப்பிச்சிடுவார்னு கருதி அவரை நேரடியா விசாரிக்காம அவரை ரகசியமா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து பிரபு வாடகைக்கு எடுத்துட்டு போன அந்த கார் டிரைவருக்கு ரகசியமாக ஃபோன் பண்ணி இப்போ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, சரோஜினியை தேடுற பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு கார் டிரைவர், சார், ஆரம்பத்தில் ஒரு 2 நாட்கள் மட்டும் அவரோட ஒரு சில உறவினர்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போக சொன்னார். அங்கெல்லாம் போய் சரோஜினி காணாமல் போன விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாட்களில் அவர் என்னை எங்கேயுமே கூப்பிடலை. பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து 1 வாரமாக அங்கே தான் சார் தங்கிட்டு இருக்காரு. அவர் வெளியே எங்கேயும் போகலை, ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த கார் டிரைவர் போலீஸ்கிட்ட சொன்னார். இதை கேட்ட போலீஸ் எதுக்காக இவர் தன்னோட மனைவியை தீவிரமாக தேடுறேன்னு நம்ம கிட்ட போய் சொல்லணும், தன்னோட மனைவி காணாமல் போன சமயத்தில் ஹோட்டலில் ரூம் எடுத்து எப்படி இவரால் ஹாயாக தங்க முடியுது அப்படின்னு தங்களோட ஒட்டுமொத்த கவனத்தையும் பிரபுவை நோக்கி திருப்பினாங்க.
இதை தொடர்ந்து அவரோட கால் டீடைல்ஸை ரகசியமா போலீஸ் கண்காணிச்சாங்க. ஆனா சரோஜினி சம்பந்தமா அவர் யார்கிட்டயுமே பேசல. அவரோட கால் டீடைல்ஸ் எதுவும் சந்தேகத்தை ஏற்படுத்துற வகையில இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. இந்த நிலையில தான் சரோஜினி காணாம போனதுல இருந்து சுமார் 15 நாட்களுக்கு அப்புறம், அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி சரோஜினியோட அப்பா உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்து போனாரு. சரி, ஒருவேளை உண்மையாவே சரோஜினி ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு போயிருந்தாலும் அவங்க அப்பா இறந்த விஷயம் கேட்டு அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையில போலீஸ் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் சரோஜினி அங்க வரவே இல்லை. ஆனா போலீஸை அலர்ட் பண்ண விஷயம் அது கிடையாது. சரோஜினியோட அப்பா உயிரிழந்துட்டார்னு பிரபுவுக்கு தெரிஞ்சுமே கூட அவர் அந்த இறப்புக்கு வராம பெங்களூர்லயே தான் இருந்தாரு. தன்னோட மாமனார் செத்து கிடக்கிறாருனா காணாம போன தன்னோட மனைவி கண்டிப்பா அங்க வருவாளான்னு ஒரு கணவன் ஓடி வந்து பார்த்துருக்கணும். ஆனா அவர் பெங்களூர் ஹோட்டல் ரூம்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தது தான் அவர் தான் சரோஜினியை ஏதோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற சந்தேகத்தை போலீஸுக்கு உறுதிப்படுத்துச்சு. மனைவியோட அப்பா இறப்புக்கு கூட வரலனா என்ன காரணமா இருக்கும்? ஒன்னு சரோஜினி தான் திரும்ப வரப்போறது இல்லையே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கணும். இல்லனா சரோஜினியோட அம்மா தன் மேல கேஸ் கொடுத்துருக்கிறதால அந்த இறப்பு வீட்டுக்கு போனா போலீஸ் தாங்கிட்ட ஏதாச்சும் விசாரிச்சு பதிலுக்கு எதுவும் உளறிடுவோமோன்னு அவர் பயந்துருக்கணும் அப்படின்னு போலீஸ் யூகிச்சாங்க. இந்த எல்லா காரணங்களும் தான் இந்த வழக்கில் பிரபு தான் குற்றவாளி அப்படிங்கிற முடிவை போலீஸ் எடுக்க வச்சுது. ஒருவேளை இந்த வழக்கில் போலீஸ் தீவிரமாக செயல்படாமல் இருந்திருந்தா இன்னமும் இது ஒரு மிஸ்ஸிங் கேஸாகவே தான் இருந்திருக்கும். குற்றம் செய்யக்கூடிய ஒருத்தர் எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலும் அவங்கள விட போலீஸ் அதிகமாக தான் யோசிப்பாங்க. இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.